ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து அநேக நாட்கள் கற்றுக்கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் ரட்சிப்பை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ரட்சிப்பை என்று வரும்பொழுது இதன் அடிப்படையில் பல காரியங்கள் இருக்கிறது. அதாவது முதலாவது கன்வர்ஷன், அதாவது மாற்றம். அதன் பின்பு நாம் சப்ஸ்டிடியூஷன், அதாவது பதிலாக்கப்படுவது என்றால் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கொண்டோம். அதன் பின்பு ரெக்கன்சிலியேஷன், தேவனோடு ஒப்புரவாகக்கூடிய அந்த காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். அதன் பின்பு ப்ரொபிஷியேஷன், அதாவது கிருபாதர பலி அப்படின்னா என்ன அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். அதன் பின்பு ரெமிஷன், பாவம் எப்படி நம்மிலிருந்து நீக்கப்பட்டது என்பதையும், ரிடம்ஷன் எப்படி நாம் மீட்பு அடைந்தோம் என்பதையும், நீதி எப்படி நமக்குள் புகுத்தப்பட்டது, இம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிறத குறித்து நாம் தியானித்து கொண்டு வந்தோம். அதன் பின்பு ஒரு சில நாட்கள் தொடர்ந்து நம்ம ரீஜெனரேஷன், அதாவது மறுபிறப்பை ஒரு ஸ்திரீயின் இடத்திலிருந்து ஒரு மனிதன் பிறக்கக்கூடிய அந்த சினாரியோஸோடு கம்பேர் பண்ணி, எப்படி அந்த குழந்தை தான் பிறக்கிறதுக்கு எதுவுமே செய்கிறதில்லை, அதுபோல் நாம் ரட்சிப்படைகிறதுக்கு நாம் எதுவுமே செய்கிறதில்லை. அந்த குழந்தை இருந்தது ஒரு இருட்டான பிரதேசத்தில் இருந்தது போல் நாமும் பாவத்தின் இருளில் இருந்தோம் அப்படிங்கிறதையும், அந்த குழந்தைகிட்ட எல்லாமே நியூ, இட்ஸ் அ பிராண்ட் நியூ சைல்டு, அதே மாதிரி நாமும் ரட்சிக்கப்பட்ட உடனே இட்ஸ் அ பிராண்ட் நியூ ப்ராடக்ட் அப்படிங்கிறதையும், புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும், அந்த குழந்தை எப்படி இந்த குடும்பத்துக்கு ஒரு ஃபேமிலியில் மெம்பர்ஸாக ஆகிட்டு அதிலிருந்து நாமளும் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனுடைய குடும்பத்தில் அடாப்டட் ஆஸ் ஹிஸ் ஓன் சைல்டு, எப்படி ஒரு புது மெம்பராக அந்த ஃபேமிலியில் ஆகிட்டோம் அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானித்து கொண்டிருந்தோம். அதன் பின்பு இந்த ஃபேமிலிக்குள்ளே நான் வந்ததுக்கப்புறம் என்னோடய ப்ரிவிலேஜஸ் என்ன, எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகள் என்ன, ஏன்னா நான் அடாப்ட் பண்ணப்பட்ட ஒரு சைல்டு, அடாப்ஷன், புத்திர சுவிகாரம் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். அந்த புத்திர சுவிகாரத்திற்கு பின்பதாக இந்த ரட்சிப்பினுடைய 3 முக்கிய நிலைகள், அதாவது ஜஸ்டிஃபிகேஷன், எப்படி நீதிமானாக்கப்பட்டோம், அடுத்து சாங்டிஃபிகேஷன், இது எப்படி தொடர்ந்து இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது, அதன் பின்பு கடைசியாக க்ளோரிஃபிகேஷன், மகிமைப்படுதல் என்றால் என்ன அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். இது எல்லாமே ரட்சிப்பு நம்ம சொல்கிற இந்த ஒத்த வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. நாம் சாதாரணமாக ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறோம், ஆனால் அதுக்கு பின்ன எவ்வளோ பெரிய காரியம் இருக்குது அப்படிங்கிறத குறித்து தான் இவ்வளோ நாள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்றைக்கி எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோன்னா, மகிமைப்படுதல்ங்கிறது ரட்சிப்பு முடிவடைகிற இடம் அப்படின்னு நான் சொன்னேன்ல. ரட்சிப்புங்கிறது ஆரம்பிக்கிறோம், அதாவது நீதிமானாக்கப்படுதல்ங்கிறது ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது அப்படியே பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமைப்படுதல், தேவனை சென்று நம்ம அடையும் பொழுது எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி, எல்லாமே முடிஞ்சிருச்சு, அது உண்மை. ஆனால் எங்கே ஆரம்பிச்சுது அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஒருவேளை இந்த சத்தியம் சில பேருக்கு உடனே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மாதிரி இருக்கும், இல்லை புரிகிறதுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நான் நிதானமாக ஒவ்வொரு வசனத்தையாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நீங்கள் என்னோட கூட சேர்ந்து பயணிங்க. அடுத்த சில நாட்கள் நாம் இந்த குறிப்பிட்ட சத்தியத்தை குறித்து படிப்போம். இதனோட நோக்கம் என்ன, எதற்காக இதை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு காரியம்தான். என்ன அப்படின்னா, பலமுறை நம்மளுடைய மனதில் என்ன சிந்தனை வருதுன்னா, தேவன் என்னை மறந்துட்டாரோ, இல்லை தேவன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்கலையோ, இல்லை அவருக்கு நான் ரொம்ப முக்கியம் இல்லையோ. ஏன்னா இது அடிக்கடி வருது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம சில பேர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோம். ஏன் தெரியுமா ஜெபம் பண்ணுவோம்? ஏதோ நாம் ஜெபம் பண்ணால் அவர் கேட்காத மாதிரியும், அவங்க ஜெபம் பண்ணால் கேட்பாருங்கிற மாதிரியும், நான் ஜெபம் பண்ணல பிரதர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறோம். அப்போ நம்ம மனதிற்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, தேவன் நம்மை முக்கியமான அல்லது முக்கியப்படுத்தவில்லை, அல்லது நாம் தேவனுக்கு முக்கியமானவங்க இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இல்லைன்னா சில இடத்துல என்ன நினைச்சோம்னா, ஒருவேளை தேவன் நம்மளை மறந்துட்டாரோ, அவங்க லெவலுக்கு நம்ம பெருசாக இல்லையோ, இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வருது. இல்லை, இதை நாக் டவுன் பண்ணுறதுக்காக அல்லது இதை இல்லாமல் வைப்பதற்காக ஒரே ஒரு சத்தியம், இந்த சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா எல்லா காரியமே உங்களுக்கு புரியும். அதுதான் டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன், தெரிந்து கொள்ளப்படுதல். தேவன் நம்மை எப்படி தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிதாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களே, உங்களை தேவன் ரட்சித்தாரே, அப்படி உங்களை தேவன் ரட்சிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, அல்லது வாட் ஸ்பெஷல் யூ ஹேவ் தட் காட் ஹஸ் சேவ்ட் யூ.
உங்கள் ஊரில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கும் பொழுது எதுக்குங்க உங்களை தேடி வந்திருக்கணும்? ஏன் உங்கள் பக்கத்து வீட்டில் உங்களோட நல்லவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, உங்கள் சபைக்கு வராங்க எவ்வளோ பேர் உங்களோட நல்லவங்க இருக்கிறாங்க, இன்னும் சொல்லப்போனால் அந்த சமுதாயத்தில் எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் ரட்சிக்காத ஆண்டவர், இல்லை இவங்களுக்காக இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆண்டவரே இந்த மனுஷனை ரட்சித்திருங்க, அந்த மனுஷனை ரட்சித்திருங்கன்னு ஜபிக்கிறீங்களே, ஆனால் அவங்களெல்லாம் ரட்சிக்காத ஆண்டவர் ஏன் உங்களை ரட்சித்தார்? அப்படி உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்? ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் தேவன் தெரிந்து கொண்டார்? இப்போ இந்த கான்செப்ட் வந்துடுச்சா, அதே தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். சரி, தொடர்ந்து என் கூட சேர்ந்து நீங்கள் இந்த போதனை நீங்கள் கவனிச்சுட்டு வாங்க. ரொம்ப ஆழமாக இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப பிரயோஜனமான ஒரு காரியம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், இந்த உலகத்திலேயே அதிகமாக பிரிண்ட் செய்யப்பட்ட அப்படின்னு சொல்லலாம், இல்லை அதிகமான முறை சொல்லப்பட்ட பேசப்பட்ட ஒரு வசனம் அப்படின்னா ஜான் 3:16, யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். வாசிக்கிறேன் பாருங்களேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு பகுதி. யோவானுடைய நிருபத்தை பார்க்கும் பொழுது, சுவிசேஷத்தையும் நிருபத்தையும் படிக்கும் பொழுது, உலகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று, உலகம் என்று சொல்லும் பொழுது த காஸ்மோஸ், இயற்கையை குறிக்கிறதாக இருக்கிறது. இன்னும் ஒரு சில இடத்துல உலகம் அப்படின்னு சொல்லும் பொழுது த சிஸ்டம் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலகத்தினுடைய கலாச்சாரம், உலகத்தினுடைய கொள்கை, நெறிமுறைகள், இதெல்லாத்தையும் குறிக்கிறதா இருக்குது. இன்னும் ஒரு சில இடத்துல உலகம்னு பார்க்கும் பொழுது அது மனிதர்களை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னா உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது நான் இது இன்றைக்கி ஒரு நாள் சொல்கிறத கேட்டுட்டு எந்த முடிவுக்கும் வராதிங்க. இந்த 10 நிமிடங்கள் எல்லாத்தையும் விளக்க முடியாது, பட் தொடர்ந்து நீங்கள் கவனிங்க. சரி, உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ உங்களுக்கு ஒரு சில கேள்வி. உலகத்துக்கே போவோமே. ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த உலகம் முழுக்க கெட்டு போயிடுச்சு. மனிதனுடைய எண்ணத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறதை தேவன் கண்டு இந்த உலகத்தை அழிக்க முன் வந்தார். சரி, உலகத்தையே அன்பு கூர்ந்தார்ல, அப்போ உலகத்தையே அழிச்சிருக்க வேண்டியது தானே? ஏன் நோவா மட்டும் காப்பாற்றினார்? ஒய் நோவா? ஒய் நாட் நோவாஸ் நெய்பர்? நோவா அந்த காலத்தில் நீதிமானாக இருந்தான்னா இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ளே நீங்களும் நானும் நீதிமானாக இருக்கிற அளவுக்கு நோவா அன்னைக்கு நீதிமானாக இருந்திருக்க முடியுமானா முடியாது. அப்போ அன்னைக்கு நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடச்சிது. அப்போ நோவாவும் கிருபையினால் காக்கப்பட்டான் அப்படின்னா கடவுளுடைய கிருபையினால் நோவாவும் இல்லை, நோவாவோட மச்சான் மாமன் யாருனாலும் காப்பாற்றிருக்கலாம். ஏன்னா தேவ கிருபை. அதாவது 5% கிருபைனாலும் கிருபையினால தான் காப்பாற்றப்பட முடியுது, 50% கிருபைனாலும் கிருபையினால தான் காப்பாற்ற முடியுது. 5% இல்லட்டாலும் ஃபெயிலு, 50% இல்லட்டாலும் ஃபெயிலு. அப்போ நோவாவை தான் காப்பாற்றிருக்கணும்னு அவசியம் இல்லை, யாருனாலும் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் ஏன் நோவா? இது ஆதியாகமம் 6வது அதிகாரம். அப்படியே 12வது அதிகாரத்துக்கு வாங்க. ஒய் ஏப்ரகாம்? ஏன் ஏப்ரகாம்? இல்லை பிரதர், விசுவாசத்தின் தகப்பன். அது அவர் அழைச்சதுக்கு அப்புறம். அவர் அழைக்கிறதுக்கு முன்னே ஐயா ஆபிரகாம் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, அவர் கொலைத்தொழில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலை செய்கிறதா ஒரு கொலைத்தொழில். அப்போது அப்படி விக்கிரக சிலையை செய்து விக்கிரகத்தை வடிவமைத்து கொண்டிருந்தவன்ட்ட விசுவாசத்தை எங்கேருந்து பார்த்தார் ஆண்டவர்? விசுவாசம் கூப்பிட்டாரு, குற்றம் வந்தான், அங்கேருந்து விசுவாசம் வந்துச்சு. அது எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கு முன்னே எதனால் அவனை போய் கூப்பிட்டாரு? ஏன் லோத்துவை கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? காரணம் தெரியல. அப்படியே இன்னும் தாண்டி வந்தீங்க அப்படின்னா, யாக்கோபினுடைய 12 பிள்ளைகளில் ரொம்ப மோசமான தப்பை செஞ்சவர் இருக்கிறாங்க. அதிலே குறிப்பாக இந்த யூதாவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். தன் மருமகளோட உபச்சாரம் பண்ணவர் யூதா. ஆதியாகமம் 38வது அதிகாரத்தில் பார்க்கலாம் நீங்கள். ஏன் இந்த யூதாவை போய் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்? யூதாவின் கோத்திரத்தில் செங்கோல் நிலைத்து நிற்கும். ஏன் யூதா? ஏன் பெஞ்சமினை கூப்பிட்டுருக்கலாம்ல? ஏன் யோசேப்பு நல்லவனாக இருந்தாலும் யோசேப்பை கூப்பிட்டுருக்கலாம்ல? சரி, அதே விடுங்க. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுருங்களேன், உலகத்தில் எத்தனையோ நாடுகள், எத்தனையோ தேசம், எவ்வளவோ மக்கள். எதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்? இன்னும் சொல்லப்போனால் இவங்க பண்ண அட்டூழியம் இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய அற்புதத்தை கண்ணால் பார்த்தும் கூட இவர் நம்பாத இஸ்ரவேல் ஜனங்கள். உபாகமம் 7வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜனத்தில் திரட்சியாக இருக்கேன்னு அவனை கூப்பிட்டேன், உன்னை ஏன் தேடி வந்தேன்னா உன்னை லவ் பண்ணேன். நான் கேட்குறேன், ஏன் அவங்கள லவ் பண்ணீங்க? வேவு பார்க்க போனவங்க எதுக்கு ராகாப் வீட்டில் போய் தங்கினாங்க? அங்கே எத்தனையோ வீடு இருந்திருக்கு. நல்லவங்க வீடு எத்தனையோ வீடு இருந்திருக்கலாம், பணக்காரங்க வீடு எவ்வளோ இருந்திருக்கலாம், இல்லை இன்னும் சொல்லப்போனால் சொசைட்டியில் ஓரளவு டீசெண்டாக இருக்கவங்க வீடு எவ்வளோ வீடு இருந்திருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு ஏன் ராகாப்? நல்லா கவனித்து பார்த்தீங்களா? ராகாப் வீட்டுக்குள்ளே போய் இந்த 2 ஒற்றர்களும் தங்கினதின் விளைவாக
ராகாப் இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் ஆகிறாங்க. ஒருவேளை இவங்க போய் தங்கலை அப்படின்னா அவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள வந்திருக்க முடியாது. சல்மோன் மனைவி ஆயிருக்க முடியுமான்னு தெரியாது. தேசத்தின் நடுவில் வந்து குடியிருந்து அப்படியே அவங்க சந்ததியில் போவாஸ், ரூத் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் இயேசு கிறிஸ்துவ பிறப்பு வரைக்கும் அங்கே தான் வருது. அப்போ இந்த ராகாபை தவிர வேற எந்த விபச்சாரி அந்த ஊரில் இல்லையா, இல்லை வேற யாரும் நல்லவங்க இல்லையா? இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. சரி, அதையும் அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா, எதுக்கு தாவீது வீட்டில் சவுல் படையில் ஆல்ரெடி போரிடக்கூடிய பிள்ளைங்கள் இருந்தாங்க, வாட்டசாட்டமாக இருந்தவங்க இருந்தாங்க, அழகாக இருந்தவங்க இருந்தாங்க. ஆனால் இவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் ஆடு மேய்க்கிற தாவீது? இப்படியே வேதத்தில் கேட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா பல கேள்விகளுக்கு விட இல்லை. சாரிபாத் ஊரில் பல விதவைகள் இருந்தும் ஏன் அந்த ஒத்த விதவை? ஊரில் எவ்வளோ குஷ்டரோகிகள் இருந்தும் ஏன் நாகமான்கிற ஒரு குஷ்டரோகி? இப்படி தொடர்ந்து வேதம் முழுக்க பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் தேவன் மக்களை பிக்கப் பண்ணுறதை பார்க்க முடியும். 12 அப்போஸ்தலர்கள் இருந்தும் பவுல் தான் அநேக நிருபங்களை எழுதினார். ஏன் பவுல்? சரி, அப்படியே அந்த கேள்வியை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன். உங்கள் ஊர்லேயும் எங்கள் ஊர்லேயும் அநேகர் இருந்தும் அநேக நல்லவர்கள் இருந்தும் ஏன் உங்களை என்னையும் தேவன் ரட்சித்தார்? இது எல்லாமே தேவனுடைய தெரிந்து கொள்ளக்கூடிய நேச்சர், டாக்ட்ரின் ஆஃப் நேச்சர் ஆஃப் எலெக்ஷன். இதுக்கெல்லாம் காரணமே கிடையாது. ஒன்றே ஒன்று தான், அவர் பார்வை உங்கள் மேலே பட்ட ஒரே காரணத்தினால நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். தொடர்ந்து நம்ம படிப்போம். இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். முழு வேதத்திலையும் தேவன் ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுத்த மாதிரி இந்த மொத்த உலகத்துலேயும் ஏனோ தேவன் உங்களை நேசித்ததுனால கோடிக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கும் பொழுது ஏனோ அவர் உங்களை நேசித்ததுனால தேர்ந்தெடுத்தார். நீங்கள் தேடி போகலை, அவர் உங்களை தேடி வந்தார். உணர்வுள்ளவர்களாக இருப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஏன் எங்களை நீர் தெரிந்தெடுத்தீர் என்றால் அதற்கு கேள்விக்கு எங்களிடத்தில் பதில் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் ஆண்டவரே, நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல இந்த உலகத்தில் இத்தனை கோடி மக்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஆண்டவரே. எப்படி எதனாலன்னு எங்களுக்கு தெரியாது. ஏனோ இஸ்ரவேல் ஜனங்களை நான் நேசித்தேன், அவ்வளோதான். அதே போல் எங்கள் மேலே நீங்கள் அன்பு கூர்ந்தீங்க ஆண்டவரே. பாத்திரவான்களாக இல்லாத போது எங்கள் மீது உடைய அன்பை பொழியச் செய்து எங்களை ரட்சித்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம். இந்த பாக்கியத்திற்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நாங்கள் ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாக உமக்கு பிரியமானவர்களாக வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.